Azhago Azhagu, powered by PK Skin City and Natural Salon. Celebrities la avanga skin every younger, shine, wrinkle free ah vechirukanga யோசிக்கிறீங்களா? அதுக்கு காரணம் ரீஸ்ட்ரக்சர் கொலாஜன் பவுடர் தான். அதை வந்து டெய்லி வந்து ஒரு ஸ்கூப் வாட்டர்லையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் ட்ரிங்க்ல குடிச்சா போதும். யங்கா ஷைனியா ரிங்கிள் ஃப்ரீயா இருக்க வேண்டியது தான். பை www.pkskincity.com. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆஃபர்ஸ் வேற போயிட்டு இருக்கு. சீக்கிரம் ரஷ் பண்ணுங்க. நேச்சுரல்ஸ் 20 வருட பாரம்பரியம். எல்லா வகையான சர்வீஸும் வீட்டுக்கே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. 100% ப்ராப்பரா சானிடைஸ் பண்ணி தான் வருவாங்க. ப்ரீ பிரைடல் அண்ட் பிரைடல் ஹேர், ஸ்கின், மேக்கப், ஃப்ளோரல் ஹேர் ஸ்டைல் இது எல்லாமே வீட்டுக்கே வந்து பண்ணுவாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்க. இல்லனா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்மென்ட் புக் பண்ணலாம். Hi, welcome to Azhago Azhagu and it's me Priya Prince. Azhago Azhagu powered by PK Skin City மற்றும் Natural Salon. So இன்னைக்கு இந்த பட்டு புடவை எப்படி கட்டலாம் அதெல்லாம் நான் காட்ட போகிறதில்ல. இந்த பட்டுப்புடவை வாங்கினா எப்படி மெயின்டைன் பண்ணலாம் இதுதான் நம்ம இந்த ப்ரோக்ராமில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பட்டுப்புடவை வாங்கணும், எனக்கு இந்த கலரில் கட்டணும்னு ரொம்ப ஆசை, அதுவும் ஃபர்ஸ்ட் ஒரு பட்டுப்புடவை கட்டிக்கணும்னு அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த புடவையை கட்டி முடிச்சதுக்கப்புறம் எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா விலை கொடுத்து நம்ம நகை வாங்கும் போது கூட லாக்கரில் வச்சிரும். ஆனால் சில சமயம் ஒரு 50,000 ரூபா பட்டுப்புடவையை கூட நிறைய பேர் அப்படியே அந்த கசக்கி சுருக்கி ஒரு மாதிரி கிளம்ஸியாக வைக்கும் போது அந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வைக்காதீங்க. ஸோ அந்த பட்டுப்புடவையை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் புடவை வாங்கும்போது நம்மளுக்கு ஒரு லைட் வெயிட் சாரி, என்றைக்குமே ஃபஸ்ட்டு ட்ரையல் பண்ணும்போது லைட் வெயிட் சாரி, அதுக்கப்புறமா கொஞ்சம் நாட்கள் போக போக நல்லா ஒரு திக் வெயிட் சில்க் சாரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன் லைட் வெயிட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஒரு பெரிய ஹெவியான சாரீ கட்டுறோன்னா சில சமயம் அந்த சாரீ வந்து நம்மளுக்கு கேரி பண்ண தெரியாமல் நிறைய பேரோட சாரீ கிழியறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அடுத்தது இந்த புடவை வாங்கி கட்டி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா புடவையோ ப்ளவுஸோ என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அண்டர் ஆர்ம்ஸ், அதாவது கைக்கு அடியிலையும் அப்புறம் முதுகு பகுதியிலையும் உங்களுக்கு செஸ்ட் பகுதியிலையும் தான் வந்து ஸ்வெட் ஜாஸ்தியாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த புடவை சுருக்கும் போது நம்மளோட வேஸ்ட், நம்மளோட இடுப்பு பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா வந்து அதனோட ஸ்வெட் அதிகமாக இருக்கும். ஃபைனலாக வந்து புடவையோட ஃபால்ஸ், கீழே இருக்கிற ஃபால்ஸில் வந்து நீங்கள் ஃபால்ஸ் தைக்கலைன்னா அந்த புடவையோட ஜரி எங்கேயாவது மாட்டி அது வந்து ஒரு பக்கம் இழுத்து அந்த த்ரெட்டெல்லாம் இழுத்து சுருங்கிறதுக்கான வாய்ப்பு இதுலேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த புடவையை வேர்வையோட மடித்து உள்ளே வைக்கக்கூடாது. அப்படி மடித்து உள்ளே வச்சிங்கன்னா அந்த கரை வந்து என்ன ஆகும்னா அப்படியே எல்லோ கலராக மாறி ஃபங்கஸ் அதிகமாகிடும், அப்புறம் அந்த ப்ளவுஸ் பாழாக போயிடும். அதனால் எங்கே வெளியில் போயிட்டு வந்தாலும் புடவையோ ப்ளவுஸும் வந்து நீங்கள் கவுத்து, அதாவது திருப்பி உள்பக்கம் வந்து நீங்கள் வெளியில் வைக்கிற மாதிரி எடுத்து காய போட்டுட்டு, புடவைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த புடவை பார்த்தீங்கன்னா இது வந்து பார்டர், இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது உள்பக்கம் உங்களுக்கு இந்த லைன். இந்த புடவையை தலைகீழ மடித்து வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம மேல் பக்கம் கட்டியிருப்போம், இந்த உள்பக்கம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் உங்களுக்கு பிரிச்சே காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த புடவையோட பல்லு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு இந்த பகுதியும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் பேக் அப்படின்போது நீங்கள் புடவை மடித்து வைக்கும் போது நம்ம வந்து உள்ளே வந்து இப்படி மடித்து வைப்போம். ஆனால் காய போடும்போது வெளியில் பார்க்குற மாதிரி காய போடாதீங்க, இந்த உள்பக்கத்தை வெளியில் இருக்கிற மாதிரி மடித்து காய போடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த உள்ளே இருக்கிற ஸ்வெட்டும் போகும், அதே சமயத்தில் வெளியில் இருக்கிற இந்த ஃபேட், அந்த கலர் வந்து டக்குன்னு வெயிலில் ஃபேட் ஆகாது. அண்ட் மோர் ஓவர் ஒரு சில்க் சாரியை வெயிலில் டைரெக்டாக போடக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு 3 மணி 2 மணிக்கு, அதாவது காலையில் வெயிலில் போடாமல் ஒரு 3 o'clock 4 o'clock வெயிலில் போட்டு நீங்கள் எடுத்துடலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி புடவைகளை நீங்கள் வாஷ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பார்த்து வாஷ் பண்ணணும். என்றைக்குமே ஃபஸ்ட்டு வாங்குகிற பட்டு புடவையை வந்து ஒரு 2-3 தடவை மடிப்பாங்க, அதுக்கப்புறமா 4th 5th டைம் பார்த்தீங்கன்னா ட்ரை வாஷ் கொடுத்து உடனே புடவை வெயிட் கம்மியாயிடுதா நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. அதனால அதுக்கான ஒரு தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாசனை கம்மியாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை தாண்டி வீட்டிலேயே நான் எப்படி புடவை பராமரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பூந்தி கொட்டை, நீங்கள் ஏதாவது ஒரு நாட்டு மருந்து கடையில் போகலாம், பூந்தி கொட்டையும் கல் உப்பும் தண்ணியில் போட்டு பக்கெட்டில் போட்டுட்டு இந்த நல்ல பட்டு புடவையை நீங்கள் அதில் நினச்சி காய போட்டிங்கன்னா புடவையோட தன்மை, அதாவது அதில் இருக்கிற அந்த குவாலிட்டி தன்மை போகாது, ஆனால் க்ளீன் ஆகும். புடவையில் வந்து உங்களுக்கு ஏதாவது கரை பட்டுருச்சு இல்லை எண்ணெய் பசப்பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் உடனே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மைல்டு சோப்னா இந்த பேபி சோப், அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற சோப், நீங்கள் வந்து பார் சோப்ஸ்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. துணி துவைக்கிற சோப் மட்டும் பட்டு புடவைக்கு யூஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி அந்த புடவையில் இருக்கிற ஸ்டெயினை நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அடியில் ஒரு துணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த இதை வந்து நீங்கள் இது பண்ணலாம். ஏன் அப்படின்னா,
எப்பவுமே வந்து இந்த பட்டுப்புடவையில நல்ல ஒரு சில்க் த்ரெட்ல வந்து உங்களுக்கு இது நெஞ்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கலர் வந்து கீழே ஒட்டிடும், இல்லை அந்த கரை கீழே ஒட்டுறதுக்கான சான்சஸுமே நிறைய இருக்கு. இந்த பல்லு மட்டும் க்ளீன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ரலாக வந்து ஒரு புடவையை நீங்கள் வந்து இதோ இந்த மாதிரி இது மாதிரி பண்ணி வெறும் இங்கே வரைக்கும் பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இந்த பார்டர் மட்டும் தனியாக, இந்த பல்லுவை மட்டும் தனியாக நீங்கள் வாஷ் பண்ணி டிப் பண்ணிவிடுங்க. அண்ட் முக்கியமாக வந்து நல்ல கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இந்த பார்டர் அண்ட் முக்கியமாக ஃபால்ஸ் இருக்கிற பார்டர், ஃபால்ஸ்க்குள்ளே நிறைய அழுக்கெல்லாம் சேர்ந்து அதெல்லாம் நீங்கள் மடித்து வச்சா கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்லாவே இருக்காது. ஏன்னா மழைக்காலம், வெயில் காலம், இந்த மாதிரி வெவ்வேறு காலத்தில் திடீர்னு மறந்து போயிடுவோம். ஒரே புடவை எடுத்து நம்ம கட்டுறதுக்கான சான்சஸும் இருக்குது. நல்லா இருக்கே, ஃபோட்டோக்கு நல்லா இருக்கே அப்படின்லாம் சொல்லிட்டு. அப்படிலாம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் நீங்கள் பார்த்து வாஷ் பண்ணுங்கள். முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி புடவையில் இந்த ஜரிலாம் வந்து ரிமூவ் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம யூஸ்வலாக வந்து ஒரு புடவைக்கு வந்து ஃபால்ஸ் தைப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மேலே இந்த முந்திக்கு கிட்ட என்ன பண்ணுவோம்னா, இந்த இடத்துல மட்டும் நீங்கள் தின்னா இதுக்கான ஃபால்ஸ் தைச்சிட்டிங்கன்னா இந்த ஜரிலாம் வெளியில் வராது. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, சிங்கிள் ப்ளீட் நம்ம அதாவது ஒத்த இதில் வந்து சேலையை விடுவோம். அப்போது வந்து ஒன் சைட் சாரீஸ் கட்டுறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க நான் வாட்ச் கட்டியிருக்கேன், இல்லை நம்ம கண்ணாடி வளையல், இல்லை ஏதாவது ஒரு ஸ்டோன் பேங்கிள்ஸ்லாம் போட்டோன்னா நம்ம சிங்கிள் ப்ளீட் இப்படி விடும்போது இந்த த்ரெட் எல்லாமே இங்கே மாட்டிடும். மாட்டும் போது என்ன ஆகும்னா, இந்த த்ரெட்டு ஒன்று வராது, மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துடும். இந்த த்ரெட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு வரும்போது புடவையோட உடம்பு பகுதியில் இருக்கிற த்ரெட்டையும் இழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பகுதிக்கு மட்டும் தின்னா நீங்கள் வந்து உங்களோட டெய்லர் ஷாப்லேயே நீங்கள் கேட்டாலே அவங்களே கூட சொல்லுவாங்க, தின் கிளாத், இதோட செல்ஃப் கிளாத் மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். அதாவது நம்ம எங்கே பல்லு போடுவோமோ அந்த இடம் மட்டும் அவங்க போட்டால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஒன்றும், அதாவது ஆடாக ஒன்றும் தெரியாது, அசிங்கமாக ஒன்றும் தெரியாது, நீட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு புடவை பராமரிக்கிறதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. அண்ட் மோர் ஓவர் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா நிறைய ஜரி, த்ரெட் ஒர்க் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜரி ஒர்க் வந்து நிறைய பேர் வந்து இந்த ப்ளவுஸையே இப்படி மடிக்கிறது, அதோட கையை இப்படி மடிக்கிறது, அதெல்லாம் இல்லை, ஒரே மடிப்பு அவ்வளோதான். கொஞ்சம் ஒரு ஃபோல்டில், ஒரே ஃபோல்டில் மடித்து வைக்கணுமே தவிர 3-4 ஃபோல்டு வந்து பண்ணவே பண்ணாதீங்க. ட்ரெஸ் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. ஸோ அதில் இந்த சில்க் சாரீ மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப ஈஸி தான். அண்ட் மோரோவர் இதெல்லாம் வந்து இந்த மல்லு கிளாத், அந்த லெனின் கிளாத் நிறைய துணி பையில் வைக்கலாம். அதுவுமே 6 months தொடர்ந்து ஒரு பையில் வைக்கக்கூடாது. அந்த பீரோவோட ஸ்மெல்லோ இல்லை ஏதாவது ஒரு அந்த ஒரு ஸ்வெட்டோட ஸ்மெல்லு சேர சேர உங்களுக்கு ரொம்ப துர்நாற்றம் இருக்குமே தவிர அதனால் ஸ்கின் ரேஷஸ், இச்சிங்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ முக்கியமாக ஒரு புடவை பராமரிக்கிறது புடவைக்கு மட்டும் கிடையாது, நம்மளோட உடம்புக்குமே வந்து அது நல்லதாக இருக்கணும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து அதை மெயின்டைன் பண்ணுங்கள். புடவை வந்து நிறைய பேர் நீங்கள் ட்ரை கிளீனிங் கொடுப்பீங்க. ட்ரை கிளீனிங் கொடுக்கும்போது அடிக்கடி ட்ரை கிளீனிங் கொடுக்காதீங்க. அதர் தென் தட் அயனிங் கொடுக்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், வெளியில் அயனிங் கொடுத்து அவங்க டைரெக்டாக அந்த ஹீட்டு பட்டுருச்சுன்னா உங்கள் புடவையோட அந்த குவாலிட்டி வந்து பாழாக போயிடும். அண்ட் ஹேங்கர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, ஹேங்கர்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் லாங்காகவே அதை மடித்து வைக்கலாம். நிறைய ஃபோல்டு இல்லாமல் இருந்தால் ஒரு மெட்டீரியல், அதாவது எந்த ஒரு துணியுமே நல்லா இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. சில்க் சாரீ மெயின்டெனன்ஸ் இஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். எந்த ஒரு பட்டுப்புடவையும் உங்களுக்கு பிடிச்ச பட்டுப்புடவையை ரொம்ப ஈஸியான முறையில் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே மெயின்டைன் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அழகோ அழகு பவர்ட் பை PK Skin City மற்றும் Natural Salon, and it's me Priya signing off. Ta-da!